அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறது எல்லாருமே தெரியும். அண்ணனுக்கு அங்கே சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய மாங்குடி அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் எதிர்த்து போட்டிடுறாரு. அதே நேரத்தில் விஜய் அவர்கள் கட்சியில் தமிழ்நாடு முழுக்க ஒரு மந்தமாக இருந்தாலும் ஆனால் காரைக்குடியில் இருக்கக்கூடியவர் ஒரு முக்கியமாக ரீல்ஸ் போடக்கூடிய ஒரு பிரபு அப்படிங்கிற ஒரு நபர் உலகம் அறிஞ்சவராக இருக்கக்கூடியதுனால அங்கேயும் கொஞ்சம் போட்டிகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் அதிமுகவின் சார்பாக அதோட கூட்டணி கட்சிக்கு அமமுக, அதாவது டிடிவி தினகரன் அவர்களுடைய விசுவாசியான தேர்போகி பாண்டி அப்படிங்கிற நபர் அங்கே போட்டிடுறாரு. இவர் மூணு பேருமே நல்லா எதிராக வலுவாக இருக்கக்கூடிய அந்த களத்தில் அண்ணன் சீமான் அவர்களும் நான்காவதா எதிர்த்து நிற்கிறாரு. அதுவும் முதல்வர் வேட்பாளர் வேற. இப்போ காரைக்குடியில் உண்மையிலேயே அண்ணன் சீமான் அவர்கள் வெல்வாங்களா அப்படிங்கிற சந்தேகம் பல பேருக்கு இருக்கு. அங்கே கட்சிகள் பணிகள் எப்படி போய்கிட்டு இருக்கு, அண்ணன் சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாம் தமிழர் உறவுகள் எந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு ஆனந்தன் டாக்ஸ் வலைவலியில மிக தெளிவா விரிவா பார்ப்போம். அரசியல்ல நீங்க தலையிடலனா கட்டாயம் அரசியல் உங்க வாழ்க்கையில தலையிடும். சிவகங்கை மாவட்டத்தில் மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதி இருக்கு. அதுல ஒரு சட்டமன்ற தொகுதி தான் காரைக்குடி சட்டமன்ற தொகுதி. நீங்க எல்லாரும் அண்ணன் சீமான் மேல ஏன் சொந்த தொகுதி மானாமதுரை இருக்கும்போது அவர் காரைக்குடியில் நிற்கிறாருன்னு கேட்கலாம். மானாமதுரை சட்டமன்ற தொகுதி ரிசர்வ் தொகுதி அப்படிங்கிறதுனால அண்ணன் சீமான் அவர்கள் அங்கே நிற்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அண்ணன் சொந்த மாவட்டம் சிவகங்கையில் நிற்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் மானாமதுரையில் நிற்க முடியாது, அது ரிசர்வ் தொகுதி அப்படிங்கிறதுனால காரைக்குடியை அண்ணன் சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ காரைக்குடி சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே தான் நாம் தமிழர் கட்சி இப்போ கடந்த மாவீரர் நாள அங்கேதான் அனுசரிக்கப்பட்டது. அதன் மூலியமா மக்கள் ஒரு ஒழுங்கா ஒரு நேர்மையா எந்த ஒரு குப்பையும் இல்லாம எந்த ஒரு தொந்தரவும் மக்களை தொந்தரவு பண்ணாம சாலைகள் ஆக்கிரமிச்சு அங்கே போக்குவரத்துக்கு இடையூறு செய்யாம ஒரு ஒழுக்கமா ஒரு மாநாடு எப்படி நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு அந்த மக்கள் எல்லாருமே பார்த்துருக்காங்க. அது மூலியமா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பிளஸ் தான் கிடைச்சிருக்கு. சரி, அங்கே இதற்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி அந்த சட்டமன்ற தொகுதியில எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கு, அண்ணன் சீமான் அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய மற்ற கட்சியினர் எவ்வளவு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க, வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போமே. காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் இப்போ எஸ்ஐஆருக்கு பிறகு 3,03,000 வாக்குகள் அங்கே இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3,17,000 வாக்குகள் இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 14,000 வாக்குகள் குறைச்சு ஒரு 3 லட்சம் வாக்குகள் காரைக்குடியில் இருக்கு. இப்போ 3 லட்சம் வாக்குகள் இருக்குன்னா அப்ப எதிர்கட்சிகள் மற்றவங்களுக்குலாம் ஓட்டு பிரிஞ்சு நமக்கு எவ்வளவு ஓட்டு நம்ம வாங்கினா வின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தலையும் சரி 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, நாடாளுமன்றம்னாவே நீங்க 6 சட்டமன்ற தொகுதி இருக்கும், அதுல காரைக்குடி ஒரு தொகுதியா இருந்திருக்கும்ல, அந்த காரைக்குடியில எவ்வளவு ஓட்டு யார் வாங்கியிருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப 21லயும் 26லயும் காங்கிரஸ் அந்த இடத்துல போட்டி போடுறாங்க. காங்கிரஸ் அவங்க வச்சிருக்க ஓட்டு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 21ல 75,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதே இது 24 நாடாளுமன்ற தேர்தலில் 1000 ஓட்டுகள் கூட வாங்கி 76,000 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட அவங்களோட ஸ்டாண்டர்டான ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்பயே அவங்க பாக்கெட்ல ஏன்னா 2 தடவையுமே 75,000 வாங்கியிருக்கிறதுனால 75,000 ஓட்டு காங்கிரஸ் இப்போ பாக்கெட்ல வச்சிருக்கு. அப்போ அண்ணன் சீமான் அவர்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏவா இருந்த அவர் மாங்குடி அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் 75,000 ஓட்டுகளை பாக்கெட்ல வச்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ அதற்கு அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு ஏடிஎம்கே கூட்டணி யாரோட இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஏடிஎம்கே, பிஜேபி, அதே போல டிடிவி தினகரன் அவர்கள், இவங்க 3 பேரும் கூட்டணியில் இருக்காங்க. அதன் சார்பா யார் நிக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்போகி பாண்டி அப்படிங்கிற ஒரு நபர் நிக்கிறாங்க. இப்ப இவர் இதற்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தல் 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் இவர் வாங்கியிருக்க ஓட்டு எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 44,000 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. அதே நேரத்தில் அப்போ கூட்டணி இல்லாம தனிச்சு நின்ற பிஜேபி அவங்க எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 54,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்போ ஏடிஎம்கேவோட கூட்டணி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி 54,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. டிடிவி தினகரன் அவர்கள் தனிச்சு நின்றதுனால அவர் பாத்தீங்கன்னா 44,000 ஓட்டு. அப்ப இவங்க 2 பேரையும் சேர்த்தீங்கன்னா 2021ல 98,000 ஓட்டு இவங்க 2 பேரும் தனித்தனியா நின்று வாங்கியிருக்க ஓட்டு. அதே இது நாடாளுமன்ற தேர்தல் நம்ம பார்த்தோம்னா பிஜேபியும் டிடிவி தினகரன் அவர்களும் கூட்டணி வச்சிருந்ததுனால அவங்க வாங்கியிருக்க மொத்தம் 2 பேரும் சேர்ந்து வாங்கின ஓட்டு பார்த்தீங்கன்னா 42,000 ஓட்டு அவங்க வாங்கியிருக்காங்க. ஏடிஎம்கே அப்ப தனிச்சு நின்று அவங்க ஒரு 32,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்ப 42 ஒரு 32 ஒரு 74,000 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. இப்ப நீங்க 21ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டு கிட்ட நெருக்கி வாங்கியிருந்தாங்க இவங்க 3 பேர் சேர்ந்து கூட்டணியில. இப்போ இதுலயும் நீங்க பாருங்களேன், 3 பேர் சேர்ந்து கூட்டணியில பண்ணோம்னா 76,000 ஓட்டு தான் வருது. அப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு 70,000 ஓட்டு வச்சிருக்கு. இப்ப இருக்கக்கூடிய இவர் தேர்போகி பாண்டி அவர்கள் நிக்கிறார் இல்லையா, அவங்க கூட்டணி சார்பா அவங்க பாத்தீங்கன்னா அவரும் ஒரு 75,000 ஓட்டு வச்சிருக்காரு.
அப்ப 75 1.5 லட்சம் ஓட்டு வந்து இப்போதைக்கு இவங்க 2 பேர் வச்சிருக்காங்க. இதன் போக விஜய் அவர்கள் தனக்கு ஓட்டு வங்கியே இல்லாத விஜய் அவர்கள், ஏன்னா முதல் தேர்தலில் சந்திக்கிறாரு, அவருக்கு எவ்வளவு ஓட்டு விழுக போகுது, அவருக்கு என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா முக்கியமா பாத்தீங்கன்னா பிரபு அப்படின்னு ஒருத்தவர் ரீல்ஸ் போடக்கூடியவர், அவரோட சொந்த பணத்தையே வந்து அதிகமா வந்து செலவு பண்ணி கிட்டத்தட்ட வந்து நான் எப்படி உறுதியா ஜெயிச்சு உள்ளக போயே ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அவரு எங்க பார்த்தாலும் இன்னைக்கு விஜய் தெரியுதோ இல்லையோ பிரபு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் தெரியுது. அவர் எவ்வளவு ஓட்டு வாங்க போறாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இருக்கக்கூடிய ஓட்டு மொத்தம் 3 லட்சம் ஓட்டு தான். பதிவாகிற ஓட்டு வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு 2.25 லட்சம் இல்ல ஒரு 2.5 லட்சம் ஓட்டு தான் பதிவாகும். இதுல இவங்க 2 பேரும் காங்கிரஸும், அதாவது டிஎம்கே கூட்டணி காங்கிரஸும் ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய இவர் தேர்புகி பாண்டி டிடிவி தினகரன் சார்பாக நிற்கக்கூடியவரும் 77,000 ஓட்டுகள் வந்து ஏற்கனவே வந்து பாக்கெட்ல வச்சிருக்கிறதாக தகவல்கள் இருக்கு. இதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஓட்டுல தான் அண்ணன் சீமான் அவர்களும் இங்க பிரபு அவர்களும் வாங்கணும். ஆனா இவங்க 2 பேரும் பிரிக்கிற ஓட்டு எவ்வளவுன்னு தெரியாது. அப்போ வந்து அண்ணன் சீமான் அவர்களுடைய ஓட்டு இந்த 75,000 விட கூட போனா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். ஆனா உறுதியா சொல்றேன், அப்ப அதற்கு என்ன திட்டம் நாம் தமிழர் கட்சி வச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா காங்கிரஸோட ஓட்டையும் நம்ம வாங்கணும், டிடிவி தினகரன் அதாவது ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கிற ஓட்டையும் வாங்கணும், அதே நேரத்தில் பிரபு அவர்கள் வாங்குற ஓட்டையும் நம்ம வாங்கணும். இந்த 3 பேர்களோட ஓட்டையும் நம்ம வாங்கினதான் நம்மள்கிட்ட உறுதியாக வந்து இதற்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலில் 2021 23,000 கிட்டத்தட்ட 24,000 ஓட்டுகள் நம்ம வாங்கியிருந்தோம். அதே நாடாளுமன்ற தேர்தலில் 28,000 ஓட்டு வாங்கியிருக்கோம். இந்த 28,000 ஓட்டு அப்படிங்கிறது நம்ம ஒரு 30,000 ஓட்டு வச்சிருக்கோம் வச்சுங்களேன், இதை மட்டும் வச்சு நம்ம வந்து வெற்றி பெற முடியாது. ஆனால் நமக்கு 30,000 ஓட்டு போடக்கூடிய நாம் தமிழர் கட்சி உறவுகள் அங்கே இருக்காங்க, உறுதியாக அவங்க நமக்கு போட்டுருவாங்க. ஆனால் நம்ம வெல்றதுக்கு இந்த 30,000 ஓட்டு பத்தாதுல, கட்டாயம் நாம் தமிழர் கட்சி 75,000 ஓட்டுகளுக்கு மேலே வாங்கணும் அப்படின்னா கடுமையான வேலைகளை வந்து நம்ம இங்கே செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. அதை உணர்ந்த அண்ணன் சீமான் அவர்கள் அவங்க செஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்டார்டிங்லேயே நான் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் நிற்க போறேன்னு அண்ணன் உறுதி செஞ்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள்கிட்ட தலைமையில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட வேலை செய்யும் போதா முதல்ல மாவீரர் நாள் அங்கே நடந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி முக்கியமான நகரங்களில் நடத்துவாங்க. ஆனால் இந்த தடவை காரைக்குடியில் நடந்த காரணம், அங்கே மக்கள்கிட்ட வந்து நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு ஒரு நேர்மையாக நிற்கிறோம், எந்த அளவுக்கு வந்து ஒழுக்கமாக நிற்கிறோம் அப்படிங்கிற காட்டுறதுக்கான முதல் விஷயமா தான் மாவீரர் நாள் நிகழ்வு அங்கே நடந்தது. அதன் பிறகு தலைமையில இருந்து நிறைய பேர் வந்து அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எப்படி வேலை செய்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க என்னங்கிற விஷயங்கள்லாம் அதெல்லாம் எடுத்து அவங்களுக்கு வேலை திட்டங்கள்லாம் கொடுத்து வேலை செஞ்சாங்க. அதன் பிறகு தேர்தல் நெருங்கின பிறகு அங்கே பணிமனைகள் அமைத்து அங்கே தேர்தலுக்காக நிர்வாகிகள் வந்து அங்கே வரக்கூடியவங்க தங்குறவங்க எல்லா வேலைகளும் வந்து திட்டமிட்டு வேலைகள் ஓடிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் கடைசி அண்ணன் முதல்வர் வேட்பாளராக இருக்கிறதுனால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து முதல் கட்ட பயணத்தையே சுற்றி முடிச்சுட்டு கடைசி 4 நாள் காரைக்குடியில் வந்து இருந்து சொந்த தொகுதியில் வேட்பாளர் நிற்கக்கூடிய அந்த தொகுதியில் கடைசி 4 நாட்கள் அண்ணன் வந்து பிரச்சாரத்துக்கு வந்து திட்டமிட்டு இருந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த கடைசி 4 நாட்கள் வந்து பிரச்சாரம் வந்து பெரிய அளவில் பண்ணால் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமான் அவர்கள் வென்று சட்டமன்றத்துக்குள்ளே போக முடியும். மக்களோட வாக்குகளை நம்ம அறுவடை பண்ணுறதுக்காக நம்மளுடைய மாணவர் பாசறை உறவுகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா 18, 19 இந்த 2 தேதிகளில் உறுதியாக வந்து நம்ம அங்கே போய் 1000 பேருக்கு மேலே வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு பரப்புரை செய்யணும்னு சொல்லி முதல் கட்டமாக ஒரு வேலையை பார்த்தாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்தது 1000 பேர், ஆனால் அவங்களுக்கு பதிவு செஞ்சு அங்கே வந்து பரப்புரை செய்யறதுக்காக இருந்தவங்க கிட்டத்தட்ட 2000 பேர். அப்போ இதை வந்து தலைமைக்கு அவங்க தகவல் கொடுத்தோன்னே, அப்போ அண்ணன் சீமான் அவர்களுக்கு பரப்புரை செய்யறதுக்கு 2000 பேருக்கு மேலே வராங்க அப்படின்னா அப்போ உறுதியாக வந்து ஒரு 3000 பேர்கிட்டையாவது அங்கே வந்துருவாங்க. அப்போ அவங்களுக்கு ஏத்தாப்புல தங்கும் இடம், அவங்களுக்கு தேவையான உணவுகள், எல்லா வேலை திட்டங்களையும் வேகமாக வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அதன் அடிப்படையில் வந்து ஒவ்வொரு பகுதியிலையும், அதாவது அங்கே இருக்கக்கூடிய சிற்றூர்கள், உதாரணத்துக்கு தேவக்கோட்டை எடுத்துக்கிறங்க, காரைக்குடி எடுத்துக்கிறங்க, பக்கத்தில் மாநகிரி, சாக்கோட்டை, அங்கே இருக்கக்கூடிய இன்னும் சின்ன சின்ன ஊர்களுக்கு வந்து வேலை திட்டங்களை வந்து பிரிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வாகனம், ஒரு மண்டபத்தில் வந்து ஒரு 100 பேர் 200 பேர் தங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த மண்டபத்தில் காலையில் உணவு சாப்பிட்டுட்டு அதற்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் நிர்வாகி இருப்பாங்களா கட்சியில், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழுவில் ஒரு வாகனத்தில் ஏற்றி அவங்கள வந்து ஒரு கிராமத்துக்கு ஒரு 3 கிராமமோ 4 கிராமத்திலே போய் முதல்ல வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. திருப்பி மதிய உணவுக்கு வந்து சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்துட்டு, வெயில் நேரத்தில் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் மாலை நேரத்தில் போய் அடுத்த ஊரில் பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஒரே நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்களும் 4 நாளைக்கு வந்து அங்கேயே காரைக்குடி முழுக்க வாகன பரப்புரை, சாயந்தரம் ஒரு பொதுக்கூட்டம் நடத்த அங்கே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பேரு காரைக்குடி முழுக்க சுத்தி ஒவ்வொரு கிராமத்திலையும் பாத்தீங்கன்னா இதே போல கிட்டத்தட்ட ஒரு 4-5 மண்டபத்தில் நாம் தமிழர் கட்சியினர் தங்கியிருக்காங்க அப்படின்னா அங்கிருந்து அவங்க போய் வேற வேற ஊர்களை, ஏன்னா காரைக்குடி நகரத்துக்குள்ளேயே பண்ணாம பக்கத்தில் இருக்கிற தேவக்கோட்டையிலே பண்ணாம அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடிகளையும் நாம் தமிழர் கட்சி பரப்புரை செய்யணும் அப்படின்ட்டு வாகனங்களையும் ஏற்பாடு செஞ்சு அதற்கு நிர்வாகிகளையும் கொடுத்து அவங்க வந்து அழைச்சிட்டு போயிட்டு திருப்பி கூப்பிட்டு வர்றது, அந்த மாதிரி வேலை திட்டங்களை பண்ணி இன்னைக்கு எங்கே போனாலும் சரி, இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு
நினைச்சு நீங்க இந்த 3 நாளும் 21ஆம் தேதி வரைக்கும் நாம் தமிழர் கட்சி அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்குகள் கேட்டுக்கிட்டு அண்ணன் சீமான் அவர்களுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அங்கே வாக்கு கேட்கும் போதே என்ன சொல்லி கேட்கறாங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் எப்படியாவது இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் போய் பேசணும். அதற்காக பாருங்க, நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன், நான் சென்னையில இருந்து வரேன், நான் வந்து கன்னியாகுமரியில இருந்து வந்து உங்கள்கிட்ட ஓட்டு கேட்கிறேன். எங்களுக்கெல்லாம் அந்த குடுப்படை எங்க தொகுதியிலாம் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நிக்கல, உங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கு. அதனால தயவு செஞ்சு அண்ணன் சீமான் அவர்களுக்கு நீங்க வாக்கு செலுத்தி போக வைங்க. ஒரு தடவை சட்டமன்றத்துக்குள்ள போய் அண்ணன் சீமான் அவர்கள் நின்றா மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் அண்ணன் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியை எந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்பயே அண்ணன் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது ஒரு எல்இடி வால் வச்சு பேசுவாங்க. அந்த எல்இடி ஸ்கிரீன்ல என்ன காட்டுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நாம் தமிழர் அரசு வந்து அமைஞ்சிச்சு அப்படின்னா நீர் பெருக்கம் எப்படி இருக்கும், நிதி மேலாண்மை எப்படி நம்ம வந்து கடைபிடிப்போம், தற்சார்பு பொருளாதாரத்தை எப்படி கடைபிடிப்போம், நம்மளுடைய சாலைகள், மருத்துவமனைகள், கல்வி நிலையங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்கிரீனா வந்து போட்டு அதில் வீடியோ போட்டு காட்டுறாங்க. ஆனால் நிச்சயமா சொல்றாங்க, காரைக்குடி மக்கள் நீங்க இந்த தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்களை வந்து சட்டமன்றத்துக்குள்ள அனுப்பிச்சிங்கன்னா அடுத்த முறை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் ஓட்டு கேட்கும் போது தமிழ்நாடு முழுக்க இதே எல்இடி ஸ்கிரீன்ல காரைக்குடியை பாருங்க, நான் எப்படி தலை சிறந்த தொகுதியை ஆக்கி வச்சிருக்கேன், அங்கே எப்படி இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களை பாருங்க, அங்கே காரைக்குடியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பாருங்க, அங்கே இருக்கக்கூடிய நீர்வளத்தை பாருங்க, அங்கே இருக்கக்கூடிய சாலைகளை பாருங்கன்னு அண்ணன் சீமான் அவர்கள் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியை மட்டுமே வீடியோல போட்டு காமிச்சு இது போல நான் தமிழ்நாட மாற்றுவேன்னு சொல்ற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால தயவு செஞ்சு மக்கள் வந்து நீங்க காரைக்குடி மக்கள் வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்ட்டு வீதிகளா வீடு வீடா போய் வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்காக வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த காரணத்தினால நிச்சயமாக மக்கள் வந்து இந்த தேர்தலுக்கு அண்ணன் சீமான் அவர்களை அனுப்புவாங்க. ஏன்னா முதல் கட்டமா அங்க இருக்கக்கூடிய லோக்கல் நிர்வாகிகள் எல்லாருமே வீடு வீடா போய் துண்டறிக்கை கொடுத்துட்டாங்க. இப்போ ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் வெளியூர்கள்ல இருந்து வந்திருந்து அண்ணன் சீமான் அவர்களுக்காகவும் பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு ஒரு 50 பேர் போனாங்க அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, நாம் தமிழர் கட்சிக்கு கிட்டத்தட்ட 5000 பேர் வந்து காரைக்குடி சட்டமன்ற தொகுதிக்குள்ள ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த மக்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். என்னடா இப்படிப்பட்ட பிள்ளைங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வர ஆரம்பிச்சிடும். உறுதியா அண்ணன் சீமான் அவர்களுக்காக வாக்கு செலுத்துவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஐயப்பாடுமே நமக்கு கிடையாது. நிச்சயமா இந்த தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள உறுதியா போவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். அதனால மே 4 ரிசல்ட் அன்னைக்கு காரைக்குடி தொகுதி சீமான் அவர்கள் வென்றுட்டாருன்னு வெளியில செய்தி வரும். அதன் பிறகு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள போய் உறுதிமொழி ஏற்கிற நாள் உறுதியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அரசியல்ல நீங்க தலையிடலைன்னா கட்டாயம் அரசியல் உங்க வாழ்க்கையில தலையிடும்.